ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் நோஸ்பின் புட்டாஸோட கண்டினியூவேஷன் தான் காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் பார்க்கலன்னா ஒரு நிமிஷம் அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ 8th புட்டாக்கு போகலாம். ஸோ இதுக்கு நான் த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு ஒரு பேர்ல் பீட் வச்சு அங்கே நான் ஒரு நாட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பேர்ல் பீட்க்கு கொஞ்சம் கீழே இன்னொரு பேர்ல் பீட், அதுக்கப்புறம் இன்னொரு பேர்ல் பீட் வச்சு நான் இங்கே ஒரு நாட் பண்ணிடுறேன். ஸோ இது எல்லாமே நான் ஜரி த்ரெட்டில் தான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஜரி த்ரெட் யூஸ் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சூயிங் த்ரெட்லேயே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த பேர்ல் பீடை சுற்றி நான் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்றேன். இப்போது அவுட்லைன் கொடுத்துட்டு இங்கே ஒரு நாட், அதே மாதிரி கீழே 2 பேர்ல் பீட் வச்சுருக்கேன்ல, அங்கேயும் நான் அவுட்லைன் கொடுக்குறேன். இதுக்கு நான் நம்ம 8 ஷேப்பில் அவுட்லைன் கொடுக்குறேன். தனித்தனியாக கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாக 2 பேர்ல் பீடுக்கும் சேர்த்து ஒரே டைமில் கொடுத்துட்றேன். ஸோ இப்படி கொடுத்துட்டு இப்போ இங்கே ஒரு நாட் பண்ணிடுறேன். இப்போது ஃபர்ஸ்ட் பேர்ல் பீட் வச்சேன்ல, ஸோ அங்கேருந்து நான் ஒரு கர்வ் கொண்டு வந்து கீழே பேர்ல் பீடோட ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ இதை நான் டபுள் லைன் கொடுத்துட்டு அங்கே ஒரு நாட். இப்போ அதே மாதிரியே நான் ரைட் சைடும் ஃபர்ஸ்ட் பேர்ல் பீட்லேருந்து ஒரு கர்வ் கொண்டு வந்துட்டு கீழே இருக்க பேர்ல் பீடோட ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இது முடிச்சதும் மேலே ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லா நோஸ்பின் புட்டாஸ்க்கும் ஒரு ஊக் போட்டோம்ல, அதே மாதிரி இதுக்கும் ஒரு சைடில் ஒரு ஊக். ஆனால் இதுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி கீழே வந்து ஜாயின் பண்ணாமல் அப்படியே பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இப்போவே நான் இங்கே ரிவர்ஸ் எடுத்து நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதுக்கும் நான் டபுள் லைன் கொடுத்துட்டு நாட் பண்ணிடுறேன். ஸோ இதோட இந்த புட்டா ஓவர். இப்போ நம்ம 9th புட்டா போகலாம். இதுக்கு நான் இந்த ஒயிட் கலர் சுகர் பீட்ஸ் எடுத்துட்டு அதை ஃபுல்லாக நம்ம ஒரு சி ஷேப்லேயே நான் வச்சுட்டு வரேன். இந்த மாதிரி ஜரி த்ரெட்லேயே நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி ஒரு சி மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே நாட் பண்ணாமல் நான் அதை சுற்றி ஒரு அவுட்லைன் கொண்டு போட்டுடுறேன். ஸோ எண்டிங் முடியும் போது மட்டும் பிளண்ட்டாக நம்ம முடிக்காமல் கொஞ்சம் ஷார்ப்பாக வரா மாதிரி முடிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் கொஞ்சம் முடிக்கும் போது ஷார்ப்பாக முடிச்சிடுறேன். அப்புறம் இங்கே ஒரு நாட். இப்போது நான் ஒரு மஜந்தா கலர் குந்தன் ஸ்டோன் எடுத்துகிட்டு அது பக்கத்தில் நான் ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். இப்போது நான் அந்த சீயோட மிடில்லேருந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே அந்த ஸ்டோனையும் கவர் பண்ணுற மாதிரி நான் அவுட்லைன் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ திரும்பவும் நான் அந்த ஸ்டோனை சுற்றி இன்னொரு அவுட்லைன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த லைனோட நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த லைனோட நான் ஜாயின் பண்ணி அங்கே ஒரு நாட் பண்ணிடுறேன். ஸோ இந்த புட்டா இதோட அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் புட்டாக்கு போகலாம். இங்கே நான் ஆல்ரெடி ஒரு ஃப்ளார் ஷேப்பில் நான் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து பேஸ்ட் பண்ணி ஒட்டியிருக்கேன்.
ஸோ இப்போ நான் அந்த க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன்னா அங்கேருந்து நான் த்ரெட் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் நான் அந்த க்ரீன் கலரை கவர் பண்ணுற மாதிரி ஒரு அவுட்லைன் கொடுத்துட்றேன். ஸோ இப்போது அது முடித்ததும் அப்படியே அந்த மெஜந்தா ஸ்டோனையும் சுற்றி நான் ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் திரும்பவும் அதில் ஒரு செயின் போட்டுட்டு ரிவர்ஸ் எடுத்துடுறேன். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டோனுக்கு சுற்றி நான் அவுட்லைன் கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரியே நான் இந்த ஃபுல் ஃப்ளாரையும் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இதுக்கு நான் டபுள் லைன் கொடுக்கல, வெறும் சிங்கிள் லைன் சரியோட போதும். நம்ம இந்த மாதிரி க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணும்போது வெறும் அந்த ஸ்டோனில் மட்டும் படுற மாதிரி பேஸ்ட் பண்ணால் அடுத்து பக்கத்தில் ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா பக்கத்துலேயும் நமக்கு அந்த க்ளூலாம் இருந்துச்சுன்னா அந்த நீடில் குத்தும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நான் இங்கே ஒரு நாட் போட்டு இதை முடிச்சிடுறேன். இந்த புட்டாக்கும் அதே மாதிரி நான் சைடில் ஒரு ஹூக் போட போகிறேன். ஸோ இதை நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஊக்குக்கு மட்டும் நான் டபுள் லைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ இதை போட்டுட்டு அங்கே ஒரு நாட் பண்ணிட்டோம்னா இந்த புட்டா ஓவர். ஸோ நான் போட்ட இந்த 10 புட்டாஸில் உங்களுக்கு எந்த புட்டா பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.